இங்க ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு வயசான தாத்தா மாதிரி இருக்கு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா டாக்டர் இந்த குழந்தையோட அப்பா கிட்ட போயிட்டு வயசான மாதிரி உங்க குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு இந்த குழந்தைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுவாரு. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியாம இந்த குழந்தை கொண்டு போயிட்டு சர்ச் வாசல்ல வச்சிருவாங்க. சர்ச்ல ஒரு மதர் இருப்பாங்க, அவங்க தான் கொண்டு போயிட்டு இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தை டிஃப்ரெண்டா பிறந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கடவுள் கொடுத்த குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்ல இருக்க எல்லாருமே இந்த குழந்தைய ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க. இப்போ இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். இந்த பையனுக்கு வந்துட்டு 8 வயசு தான் ஆகுது. ஆனா 8 வயசுலயே வந்துட்டு தாத்தாங்களே அப்படி வீல் சேர்ல உட்காந்துட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கான். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பையனுக்கு வயசு ஆக ஆக வந்துட்டு இவன் கொஞ்சம் இளமையாகிட்டே போறான். அதாவது நார்மலா இருக்கிறவங்களுக்கு நாட்கள் போக போக அவங்களுக்கு ரொம்ப வயசாகும். ஆனா இந்த பையனுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது. இந்த பையன் சின்ன வயசுல இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கும். அந்த பொண்ணும் இவனும் தான் வந்துட்டு ரொம்ப பாசமா இருப்பாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு இவனை சுத்தி இருந்த எல்லாருமே வந்துட்டு இவன் பிரிஞ்சுதான் இருப்பான். கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா இவன் மறுபடியும் திருப்பி வரும்போது அந்த பழைய ஃப்ரெண்ட் இருந்தாலே அவளை வந்துட்டு மீட் பண்ணுவான். மீட் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரும் லவ் பண்ணி ஒன்னாவும் சேர்ந்துருவாங்க.